தீபன் இருந்துட்டு இப்போ தீபிகா மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. உண்மையிலேயே தீபன் இவ்ளோ கோவப்படுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த இடத்துல தீபிகா மேல தான் எல்லாத்து மேலயும் தப்பு. இப்போ தன்னோட பொண்ணு, அதாவது ஐஷு வந்து இப்படி ஐசியூல அட்மிட் ஆகுற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணமே தீபிகா மேடம் தான். ஆனா அது தெரியாம நான் என்ன பண்ணேன்? என் பொண்ணு வந்து என்ன இப்படி பேசுறா, அப்படி பேசுறா, என்ன இவ்ளோ வெறுக்கிறா, அவ வந்து ரொம்ப வந்து என்னோட மனச கஷ்டப்படுத்துறா, என்னோட மனச புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவ்ளோ வந்து தீபிகா மேடம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மல்லிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருந்தது, உண்மையிலேயே தீபனுக்கு இன்னும் பயங்கர கோவத்த ஏற்படுத்துச்சு. ஏன்னா மல்லியால தான் வந்து இப்போ ஐஷுவுக்கு வந்து இப்படி ஆனது. அதே மாதிரி என் புருஷனையும் வளைச்சு போட்டுக்க பார்க்கிறியா? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் தப்பா பேசுனதுனால உண்மையிலேயே நம்ம தீபனுக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிடுது. இந்த தீபிகா மேடம் இருந்துகிட்டு உண்மையில என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இங்க இப்போ ஐஷு வந்து இவ்ளோ உடம்புக்கு முடியாம ஆனதுக்கு காரணம் தீபிகா மேடம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தீபனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தான் தீபிகா மேடத்த உண்டு இல்லன்னு பண்ணி கடைசியில வந்து தீபன் இருந்துட்டு, என் பொண்ணுக்கோட உயிருக்கு எதுனா ஒண்ணு ஆயிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உன்ன நான் உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னால தான் என் பொண்ணுக்கு இப்போ இவ்ளோ பெரிய சிச்சுவேஷன், இவ்ளோ பெரிய விஷயம் வந்து நடந்தது. அவளுக்கு உடம்பு சரியில்லாம போனது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்துறாங்க. இத கேட்டதும் தீபிகா மேடம் பயங்கரமான அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ ஐஷு கிட்டயும் கேட்கிறாங்க. ஐஷுவும் வந்து அதே விஷயத்த தான் சொல்றாங்க. உங்களால தான் எனக்கு இப்படி ஆச்சு. நீங்க வெண்பாவோட அந்த ஷூல வந்து கண்ணாடி தோல வந்து போட்டீங்கல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, தீபிகா மேடத்த உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.